பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் சிஎம்ஏ இன்டர் சிஏ இன்டர் சிஎம்ஏ ஃபைனல் சிஏ ஃபைனலுக்கு பீட்டா ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 1.4. இப்போ பீட்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு 1.4. கம்பெனிஸ் மெயின்டைனிங் 8% growth ரேட் கொடுத்துக்கிறான். அண்டு ஏர்னிங்ஸ் லாஸ்ட் டிவிடெண்ட் பெய்டு எவ்வளோங்க, 4 rupees per share. The return on government securities 10%, that is RF, risk free return. While the return on market கொடுத்தாச்சு 15. Current market price of the one share of the target company is 36. So what will be the equilibrium price? என்னங்க இந்த பாருங்க, equilibrium price அப்படின்னாவே அது CAPM மெத்தட். என்னங்க, would you advise purchasing the share? Would you advise for purchasing the shares? இந்த ஷேரை வந்து 36 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே நீங்கள் இதுக்கு நம்ம ஒரு கணக்கு போகிற ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் கேட்குறேன். என்னங்க ஈக்குலிபிரியம், என்னங்க ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். அப்போ சிஏபிஎம் தானே. சிஏபிஎம்க்கு என்ன தேவை, ஆர்எஃப் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆர்எஃப் மைனஸ். அப்போ தான் என்ன செய்ய முடியும், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சதான் டிவிடெண்ட் பை கேஇ மைனஸ் ஜி. அப்போ பிஓ ப்ரைஸ் ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ரைஸ் ஆஃப் ஷேர் கண்டுபிடிச்சா தான் நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸு சரியான ப்ரைஸாக நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், அப்போ கேஇ தான் போகணும். வாட் இஸ் கேஇ தெரிஞ்சிச்சு. ஆர்எஃப் எவ்வளோங்க, 10% ப்ளஸ் வாட் இஸ் பீட்டா, வாட் இஸ் ஆர்எம், சொல்லியாச்சு இல்லைங்களா. அப்போ 10 ப்ளஸ் 1.4 ப்ளஸ் 9. அப்போ 1.4 இன்ட்டு 5, ஸோ 10 ப்ளஸ் 7, ஸோ 17. அதனால தானே. வாட் இஸ் கேஇ, 17%. அப்போ வாட் இஸ் கேஇ தெரிஞ்சுன்னா அப்போ பிஓ கண்டுபிடிச்சாங்களா. பி நாட் என்ன இருக்கணும், வாட் இஸ் டிவிடெண்ட். டிவிடெண்ட் அவங்க கொடுத்துக்கிறாங்களா, எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, லாஸ்ட் டிவிடெண்ட் எவ்வளோங்க, 4 ரூபாய். அது லாஸ்ட் டிவிடெண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் கிடையாது. லாஸ்ட் டிவிடெண்ட் அப்போ 1 ப்ளஸ் growth போகணுமா, டிவைட் பை வாட் இஸ் கேஇ மைனஸ் ஜி இல்லைங்களா. இப்போ டிவிடெண்ட்டு 4 ரூபாய், growth எவ்வளோங்க, growth கணக்கில் சொல்லிக்கிறான் பாருங்க. எங்கே சொல்லிக்கிறான், எங்கேங்க மேலே போகுங்க. அப்போ growth எத்தனைங்க, 8%. அப்போ 4 ப்ளஸ் 8%, அப்போ 4.32. வாட் இஸ் கேஇ, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. வாட் இஸ் growth, 8%. அப்போ 17 8 போச்சுனாங்க 9%. அப்போ 4.32 வகுத்தல் 9%, 48 ரூபா. 48 ரூபா ஒரு ப்ரைஸ் இப்போ இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு தான் வாங்குறீங்க, 36 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க இல்லையா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ ஷேர் ஆஃப் டார்கெட் லிமிட் இஸ் ஒர்த் டு பையிங் அஸ் இஸ் அண்டர் வேல்யூ. அப்போ 48 ரூபா மதிப்புள்ளதை அவன் எவ்வளோ தான் போட்டு வச்சுக்கிறான். அப்போ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. என்னங்க, அப்போ யூ கேன் பை இட் ஃபார் அ 36. இட்ஸ் ஓகே. அப்போ நீங்கள் 36 ரூபாய்க்கு வாங்குறது ஒர்த்து தான். என்னங்க, 48 ரூபா இருக்குது, ஆனால் 36 ரூபாய்க்கு கிடைக்கும் போது வந்து ஒர்த்து தான் அப்படின்றது இல்லை சிறப்பான கேள்வியாக பதில் சொல்லப்படுகிறது. கடினம் இல்லையே, கடினமாக இருக்கிறது.